வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வரலாற்று கேள்விகள் 2018 ஒரு 13 கேள்விகள், 2019 ஒரு 15 கேள்விகள், மொத்தம் 28 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். நேர கேள்விகள் போகலாம். முதல் கேள்வி, பாக்பதர் எழுதிய நூல்? ஏ. பஞ்சசித்தாந்திகா, பி. அஷ்டாங்க சமகிருதம், சி. கிருதார்ச்சுனியம், டி. அமரகோசம். சரியான பதில் பி. அஷ்டாங்க சமகிருதம். இரண்டாவது கேள்வி, கொரில்லா போர்முறை என்றால்? ஏ. முறையான போர்முறை, பி. பயிற்சி பெற்ற போர்முறை, சி. முறைசாரா போர்முறை, டி. கலப்பு போர்முறை. சரியான பதில் சி. முறைசாரா போர்முறை. மூன்றாவது கேள்வி, பிரகுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு? ஏ. வங்காளம், பி. லிசியர், சி. காஸ்பியர், டி. தெலுங்கு. சரியான பதில் பி. லிசியர். நான்காவது கேள்வி, ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏ. சாமவேதம், பி. தனுர்வேதம், சி. அதர்வவேதம், டி. வருணவேதம். சரியான பதில் பி. தனுர்வேதம். ஐந்தாவது கேள்வி, வரிசை 1 வரிசை 2 பொறுத்துக. பொதுப்பணி தேர்வாணையம் 1924, இந்திய ரயில் சட்டம் 1929, ஆந்திர பல்கலைக்கழகம் 1926, பணியாளர் தேர்வு வாரியம் 1925. சரியான பதில் 4, 2, 3, 1. பொதுப்பணி தேர்வாணையம் 1925, இந்து அறநிலை சட்டம் 1929, ஆந்திர பல்கலைக்கழகம் 1926, பணியாளர் தேர்வு வாரியம் 1924. ஆறாவது கேள்வி, கீழ் வருவனவற்றை சரியாக பொருத்தி விடை எழுதுக. பானிபட் 1527, காக்ரா 1528, கான்வா 1529, சாந்தேரி 1526. சரியான பதில் 4, 3, 1, 2. பானிபட் 1526, காக்ரா 1529, கான்வா 1527, சாந்தேரி 1528. ஏழாவது கேள்வி, எந்த ஒன்று தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? ஏ. எட்டுத்தொகை, பி. பத்துப்பாட்டு, சி. தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம், டி. சிலப்பதிகாரம். சரியான பதில் சி. தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். எட்டாவது கேள்வி, வரிசை 1 2 பொருத்தி கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அமுக்தமால்யா, குல்பர்கா, ஜும்மா மசூதி பிஜப்பூர், கோல்கும்பா சமஸ்கிருதம், ஜாம்பாவதி கல்யாணம் தெலுங்கு. ஸோ நேர பதிலுக்கு போயிடலாம். பி. 4, 1, 2, 3. அமுக்தமால்யா என்பது தெலுங்கு, ஜும்மா மசூதி குல்பர்கா, கோல்கும்பா பிஜப்பூர், ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம். ஒன்பதாவது கேள்வி, போபால் அரசியர்களான ஷாஜகான் பேகமும் சுல்தான ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வழங்கினர். ஏ. சாரநாத் கல்தூன், பி. சாஞ்சி ஸ்தூபி, சி. ஹுமாயூன் கல்லறை, டி. ஷெர்ஷாவின் நினைவிடம். சரியான பதில் பி. சாஞ்சி ஸ்தூபி. 10வது கேள்வி, பிரத்தியின் உண்மையான பெயர்? ஏ. ஷெர்ஷா, பி. இப்ராஹிம் லோடி, சி. சிக்கந்தர் லோடி, டி. அலாவுதீன். சரியான பதில் ஏ. ஷெர்ஷா. 11வது கேள்வி, புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் வழங்கியவர் யார்? பகலூல் கான் லோடி, இப்ராஹிம் லோடி, ஷேர்கான் லோடி, இல்துமிஸ். சரியான பதில் பகலூல் கான் லோடி. 12வது கேள்வி, சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை? ஏ. தோர்னா, பி. ரைகாட், சி. கல்யாண், டி. புரந்தர். சரியான பதில் பி. ரைகாட். 13வது கேள்வி, குதுப்மினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர்? ஏ. இல்துமிஸ், பி. ஆரம்ஷா, சி. குத்புதீன் ஐபக், டி. ஃபரோஷா. சரியான பதில் சி. குத்புதீன் ஐபக். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 2019வது கேள்வி. ஆனால் அதே கொஸ்டின் நம்பர் தொடருது. 14வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவின் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1920, 1921, 1922, 1923. சரியான பதில் 1921, பி. 15வது கேள்வி, பனகல் அமைச்சரவையில் அமைச்சர்கள் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது?
ஏ 1916, பி 1920, சி 1924, டி 1927. சரியான பதில் சி 1924. 16வது கேள்வி. ஆடி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம். ஏ மொஹஞ்சதாரோ, பி ஹரப்பா, சி லோத்தால், டி காலிபங்கன். சரியான பதில் ஏ மொஹஞ்சதாரோ. 17வது கேள்வி. முகலாய காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஏ பாபர், பி அக்பர், சி ஷெர்ஷா, டி ஷாஜகான். சரியான பதில் சி ஷெர்ஷா. 18வது கேள்வி. எந்த கூற்று தவறானது? சிந்து மொழி மக்கள் சுட்ட செங்கற்களால் பயன்படுத்தினர். பி சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நகரம் மலர்ந்தது. சி ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டன. சரியான பதில் டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 19வது கேள்வி. 1957 குடியானவர்கள் அதிகமான செலுத்த வேண்டிய வரி எது? ஏ நிலவரி, பி சுங்கவரி, சி வருமான வரி, சி டி சேவை வரி. சரியான பதில் ஏ நிலவரி. 20வது கேள்வி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர். ஏ பாரதியார், பி அன்னிபெசன்ட், சி நேரு, டி திலகர். சரியான பதில் டி திலகர். 21வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? சிந்து கங்கோத்ரி, பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி, கோதாவரி, பீட்டல், மகாநதி, அகஸ்தியர் மலை. சரியான பதில் ஏ 1, பி 2, சி 3, டி 4. சரியான பதில் பி 2. 22வது கேள்வி. பொறுத்துக்க இடம் மற்றும் கிளர்ச்சியாளர்கள் ஈடுபட்ட தலைவர்கள். ஏ டெல்லி பேகம் ஹசரத் மஹல், மத்திய இந்தியா தாந்தியா தோப்பே, லக்னோ ராணி பாலட்சுமி, கான்பூர் பகதூர் ஷா. நம்ம நேரே பதிலுக்கு போயிடலாம். பி 4, 3, 1, 2. 4 டெல்லி பகதூர் ஷா, மத்திய இந்தியா ராணி லக்ஷ்மிபாய், லக்னோ பேகம் ஹசரத் மஹால், கான்பூர் தாந்தியா தோப்பே. 23வது கேள்வி. சமயங்கள் அண்ட் சார்ந்த நூல்கள். தேம்பாவணி இந்து சமயம், சீரா புராணம் கிறிஸ்துவமிசம், பகவத்கீதை புத்த சமயம், திருவீடகம் இஸ்லாம் சமயம். சரியான பதில் 2, 4, 1, 3. தேம்பாவணி கிறிஸ்துவ சமயம், சீரா புராணம் இஸ்லாம சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திருவீடகம் புத்த சமயம். 24வது கேள்வி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது. 7 years, பி 8 years, சி 9 years, டி 10 years. சரியான பதில் 9 years, சி 9 ஆண்டுகள். 25வது கேள்வி. பொறுத்துக்க நவீன இந்தியாவின் விடுவெள்ளி. அன்னிபெசன்ட் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், ராஜா ராமமோகன் ராய், நியூ இந்தியா ராமகிருஷ்ண மடம், சூரிய ஒளி மூலம் மின்சாரம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இட்ஸ் லைக் ஆன்சர் பி 2, 4, 1, 3 பி. நவீன இந்தியாவின் விடுவெள்ளி ராஜா ராமமோகன் ராய், இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி, நியூ இந்தியா அன்னிபெசன்ட், சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம். 26வது கேள்வி. சிதம்பர நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைந்தவர் யார்? ஏ முதலாம் ராஜராஜன், பி முதலாம் பராந்தகன், சி முதலாம் ராஜேந்திரன், டி முதலாம் நரசிம்மவர்மன். சரியான பதில் பி முதலாம் பராந்தகன். 27வது கேள்வி. மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? ஏ முதலாம் ஆதித்யா, பி முதலாம் ராஜராஜன், சி 2ஆம் ராஜராஜன், டி முதலாம் பராந்தகன். சரியான பதில் டி முதலாம் பராந்தகன். 28வது கேள்வி. சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஏ நரசிம்மவர்மன், பி முதலாம் மகேந்திரவர்மன், சி பரமேஸ்வரவர்மன், டி நந்திவர்மன். சரியான பதில் பி முதலாம் மகேந்திரவர்மன். இந்த தமிழ் வழி வரலாற்று கேள்வி முடிஞ்சிருச்சு. நம்ம பார்க்க போகிறது வேற ஒரு பாடம். சரிங்களா? அதிகமாக ஜியாகிரஃபியாக இருக்கலாம், புவியியல் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.